கருப்பசாமி கிட்ட போனா உண்மை தெரிஞ்சிடும். ஆனா காப்பவும் பெருசா கள்ளம் பெருசா? யாருப்பா பெருசு? கள்ளம் தான் பெருசு. சபையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சத்தியம் கூட பண்ணிடுவான் நான் செய்யறேன்னு சொல்லி. உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொருளை காணலன்னு சொல்லி என் சன்னிதானத்தில் சத்தியம் பண்ணதுக்கு வந்தாங்க 2 குரூப்பு. அப்படி வருகிற பொழுது நல்லா புரிஞ்சுக்கா, இந்த களவாடியவளுக்கு ஒருத்தன் ஐடியா கொடுத்தான். எப்படி ஐடியா கொடுத்தான்? கருப்பசாமி, நான் களவாங்கல, அப்படி நான் களவாண்டது பொய் சத்தியம்னா என் வயத்துல இருக்குது, நீ எடுத்துக்கா, வயத்துல இருக்க 2 நீ எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி நீ சத்தியம் பண்ணிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். யார்கிட்ட? களவாணிட்ட. அவன் என்ன செஞ்சா தெரியுமா? கூவை இலை இருக்கலாம், அதுல 2 இட்லியை வாங்கி மாடியில் வச்சுக்கிட்டு மறைச்சி சேலையை போட்டு மூடிக்கிட்டு ஆளோட வந்துக்கிட்டான். வந்து நின்றுக்கிட்டு, கருப்பசாமி நான் களவாங்கல, அப்படி களவாண்டது உண்மையா இருந்தா அந்த 2 எடுத்துக்கான்டான். இந்த 2 என்னது? இட்லி. ஆனா யார்கிட்ட நீ போய் சொல்லுதான்னு சேலையை பிடிச்சி எடுத்தேன், விழுந்துச்சு 2 இட்லியும். நீ போய் சொன்ன காரணத்தால உன் மக்கள் 2 பேரும், ஒருத்தன் கண்ணு தெரியாம சாகுவான், ஒருத்தன் பாம்பு கட்டி சாகுவான்னு சொன்னேன். ஒரு பையன் கண்ணு வீங்கி செத்தான், இன்னொருத்தன் பாம்பு கடிச்சு செத்தான். அவ இருந்து பார்த்து ஏங்கி ஏங்கி அழுதான். பொய் சத்தியம் யார்கிட்ட பண்ணணும்? கருப்பசாமிகிட்ட பண்ணக்கூடாது தெரியுங்களா? அதுக்கு ஐடியா கொடுத்தவன் படபடப்பு நோய் வந்து செத்தான். உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்த மகனே, பிறவி நோய் என்னும் பிணியாலே வாடுவான் இந்த மகன். இப்ப நிறைய செல்வங்களை இழந்து மனவேதனை அடைந்தவர்கள் நீங்கள். ஒரு சொத்து சொந்தமான மனக்குழப்பமும் அடிக்கடி மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? இவைகளை மீட்டி தருவதும் பிரச்சனை இல்லாமல் நீக்கி தருவதும் எப்பொழுது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. காலில் விட்டு வரலாம். மாசியில் வரும் சிவராத்திரிக்கு பின்பு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்துக்கு தெளிந்த விடை பலனுள்ளதாக இருக்கும். திருமண காலத்துக்காக ஒரு பூ எடுத்து கொடுத்தேன். பாரு கைய பாரு. சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, எட்டிய இடத்துல, எட்டிய சொந்தத்துல. இவனுக்கு நிகரான மனம் படைத்தவளாக இருப்பாள். சொத்து சுகத்துக்காக பெண் தருவார்கள், மாப்பிள்ளைக்காக தரமாட்டார்கள். காலில் விட்டு வரலாம். வெக்கப்படாதடா, உலகத்துல யாருக்கு கல்யாணம் முடிக்கல? அதனால வைகாசியில் அந்த சொந்த பந்தத்தை கூட்டி உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவேன். ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த குடும்பம் உங்களுக்கு தென்பட்டுரும். அது மூலமாக அந்த மனக்கோலத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்துடுறேன், குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன். ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தையும் சரி பண்ணி தெளிவு பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். என்னையா இது இப்படி ஓயாம எங்களை விட சொல்லுது? நாங்க என்னையா செஞ்சுட்டோம்? அப்படி இந்தாப்பா வெட்டியாக்கி தரேன், கவலைப்பட வேண்டாம், பணத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். வரலாம். இந்தாடா கல்யாணத்தை முடிச்சுக்கா, கலகலன்னு இரு, நல்லா இரு. சரி கருப்பசாமி. ஆமா ஆமா, ஆந்திரா தேசம், ஆந்திரா ஆந்திரா. உன்னுடைய குடும்பத்தில் கடன்களும் மனவேதனையும் இருக்கு. அதே போல உடல்நிலை ஆரோக்கியத்தில் உள்ள குறையை தீர்த்து தரணும். அடுத்து உழைப்புக்கு செல்வதற்கு இடைஞ்சல் இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரணும். அது இந்த மாதத்திலிருந்து நீ தொடர்ந்து வேலைக்கு போகலாம், காப்பாற்றி தரேன். நோயை தீர்க்கிறதுக்கு வழி வகுத்துட்டேன். கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். இந்தாப்பா செல்வாக்காரு, பணம் வந்துகிட்டே இருக்குண்டா, ஆனந்தமா இருக்கலாம். கருப்பசாமி. சங்கரன் கோவில் என்ன யாரும் வந்திருக்கா? சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலாடா? நீ மாலை போட்டு கனி கொடுத்தியா? கால் வந்துட்டு வா. வா பக்கத்துல. உன்னுடைய வீட்டுக்கு எல்லையில துளமான சாமி இருக்காரடா. வடபால் சென்று பார்த்தா சுளமான சாமி இருக்கார்.
அதே போல காளியம்மன் ஒரு தெய்வமும் இருக்கு. இருக்கா? இப்போ 2.25 ஆண்டுகள் நீ நினைத்த தொழிலை தொடங்கி நடத்த முடியாத வேதனை உனக்கு இருக்கும். சனி பகவானுடைய காலத்தின் சுழற்சியில் இப்போ வாடுத. உனக்கு வேற என்ன வேணும்? தனியா வந்து என்ன பார்த்துக்காடா. அது ஒரு ரகசியம் இருக்கு. நீ வருத்தப்படுவ நான் சொல்லிட்டோம்னா வந்து பார்த்துக்கா. வெற்றி உண்டு. மாலையில கொண்டு வந்து போடுங்க. சப்பா உன்னுடைய உடம்பை நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு பக்கத்துல வாயு போல திரண்டு உள்ளுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஸ்கேன் எக்ஸ்ரே பார்த்தா உள்ளுக்குள்ள ஒண்ணுமில்லன்னு ரிப்போர்ட் வரும். வந்திருக்கா? பார்க்கணும் பார்க்கணும். அதுல ஏதோ பிரச்சனை இருக்கா? உன் மனத்தை ஆராய்ந்து பார்த்தா ஏதோ தொழில் மாந்திரிகம் சம்பந்தமான குழப்பம் ஏற்பட்டு இந்த நிலையில பாதிப்பு இருக்கா, இல்லது தெய்வத்தால் தீருமா மருத்துவத்தால் தீருமா என்ற குழப்பத்துல தான் என்ன பார்க்க வந்திருக்க. நீ நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன், நான் தான் குணமாக்கும்னு நினைக்க ஒரே முடிவில் வந்துட்டேன். நாளைக்கு வில்லில் என் புகழை எடுத்து பாடுவல, அதுக்கு தானே சொல்லுத. கால் அடிச்சிருவோம். நம்ம பக்கத்துல வா, கண்ணை மூடு. வலிக்கிற இடத்தை மனசார சிந்தித்து பார். அறிவால என்னை நினைத்துக்கொள். தரக்கூடிய கனிசார குடி. இன்னையிலிருந்து வலி நீங்கும். குடி. தேய்ச்சி குளிச்சுக்கா. 3 வாரத்தில் குணமாயிரும். அடுத்த வலி வராது. தாயத்து எதுவும் கட்டியிருக்கியா? கெட்டதுக்கு பேராத வேண்டாம், போயிட்டு வா. அடுத்த தாயாரை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். ஆமாம், இன்றைய உத்தரவு முடிஞ்சு போச்சு. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. சிங்கம் புணரி, சிங்கம் புணரி. நான் ஒன்றும் டுபாக்கூர் சாமியார் கிடையாது. நல்ல நீ புரிஞ்சுக்கா. நீ எங்கேயும் ஒழுக்கிறதுக்கிட்டு தான் நான் கூப்பிட்டுருவேன். நல்லா இருந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அது வரை வெயிட் பண்ணுவேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பார்க்க வேண்டாம். கருப்பசாமி பார்க்கணும்னு சொல்லிடுது. குழம்பாத, தெளிவாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன்டா, பக்கத்தில் வாடா. இப்போ அந்த காத்துல சத்தம் வருதா? இன்னும் பக்கத்தில் வா. கண்ணை மூடு. இந்த சத்தம் மனிதர்கள் உங்ககிட்ட ஏதோ சொல்றது மாதிரியே ஒரு சத்தம் வருது. ஆனா அந்த வண்டு அடிக்கிற சத்தத்திலிருந்து வெளியாக்கி விட்டுட்டா நீ சரியாயிருவ. அந்த இறைச்சல் என்னது அப்படிங்கிறது ஒண்ணு. உன் உள்ளதுக்குள்ள பற்பல சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை நிறுத்தி வைக்கணும். என்னப்பா நிறுத்த முடியுமா? பக்கத்துல வாயா. இன்னும் பக்கத்துல வா. கண்ணை மூடு. கூப்பிடுப்பா கருப்பசாமிய. கால் வந்துட்டு வா. மாந்திரிகம் படிக்க மாட்டேன், வசியம் பண்ண நினைக்க மாட்டேன். வண்டு வெளியேறிடுது. இனிமே அந்த தீய சக்தி உனக்கு தொடராது. மனக்கோட்டம் இல்லை. மருந்து எடுத்தாச்சா? சரி, தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும், ஜெயிச்சு தரேன். வேற யாரெல்லாம்ப்பா சிவகாசிலிருந்து வந்திருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்து கூப்பிடுறேன். உன்னுடைய மனதை நான் ஆராய்ந்து பார்த்தேன். என் மீது விடாப்படியான ஒரு பக்தியும் பிடிவாதமும் உடைய உண்மையான மகன் நீ. இடைப்பட்ட காலங்களில் பல கோடிகளை சம்பாத்தியம் செய்து தர்மமாக தானமாக கொடுத்து இப்ப நீ வேணுங்கிற நிலைமையில உட்கார்ந்துருக்க. வாஸ்தவமா தப்பா? என்னடா? அதனால என் தங்கை பகவதியினுடைய கருணை உன் பக்கம் நிறைய இருக்கு. கோடிக்கு மேல பரிசு கிடைக்கும். சந்தோஷம் அடைவாய், ஆனந்தம் அடைவாய், வெற்றி அடைவாய். கும்பகோணம் சுவாமியே, ஹரிஹர சுதனே, அநாத ரட்சகரே, எங்கும் நிறைந்தவனே, சபரிமாமலை வாசகரே. வரலாம்ப்பா, வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். காக்கை வாகனம்
சனி பகவான் வந்து காட்சி கொடுக்காரு. என்ன காரணம்னு கேட்டால் 2.5 ஆண்டு காலங்களாக தொழிலில் மனவேதனைப்பட்டு மேன்மை குறைந்திருக்க நீ. இப்போ அதே போல இப்போ எண்ணாத எண்ணங்கள் போல ஒரு கற்பனையில் ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதை நிறைவேற்றணும். நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவு. என்ன வேணும் மகனே? குலசாமி 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காரு. வீட்டு வாசலுக்கு வர்றதில்லை 6 வருஷமா. புரியுதா? இதுதான் நிலைமை. ஆனால் ஏன் இந்த தடை ஏற்படுதுன்னு சொன்னால் வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. ஒரு முறை கூடி கும்பிட போன காலத்தில், குடும்பங்கள்லாம் கூடி கும்பிட போன காலத்தில் கருத்து முதல்வாதங்கள் பல வந்து மனவேதனை அடைந்து உன் குடும்பத்து மேலே பொறாமைகள் பட்டவர்கள் உறவினர்களில் உண்டு. அதில் குலசாமியை தன் பக்கம் வரவிடாமல் திருப்பியதும் அந்த கோவிலில் நிலைத்து இருக்க விடாமல் தடுத்ததும் உண்டு. இந்த சூழ்நிலையில் 6.25 ஆண்டுகள் ஆச்சு குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்து. இதற்கிடையில் உன் மனைவியினுடைய வயிற்றை போய் பார்த்தேன். என்னடா அந்த வயிற்றை பார்க்கும் பொழுது எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தா எது விவரம் தெரியுமா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுமா? அல்லது ஆப்ரேஷன் பண்ணியோ மருத்துவத்தின் மூலமாகவோ குழந்தை பாக்கியத்துக்கு தடை என்ன இருக்குன்னு கேட்டா விஷயம் இருக்குமாங்கிற குழப்பம் அடிக்கடி தோன்றுது. புரியுதா? அப்படி எதுவும் குழப்பம் இருக்கான்னு பார்த்தா அப்படி நடக்கலை. இப்போ உனக்கு தொழிலை வளம் பண்ணி தரதுக்கு வேண்டிய உத்தரவை நான் தந்துட்டேன். தை மாதத்துலேருந்து ஓங்காரமாக தொழில் ஓடும். வெளிநாடு சம்பந்தமான ஆசை இருக்கவே கூடாது. அது இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கு தடையாகும்னு கட்டளை. இப்போ சனி பகவானுக்கு ஒவ்வொரு வாரமும் தீபம் ஏற்றி மனதுக்குள்ள கும்பிட்டுக்கா, வெற்றியாக்கி தரேன். சபரிமலை போயிட்டு வந்து சந்தோஷத்தை அடைவாய், வெற்றி அடை. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. நல்லா கிருஷ்ணகிரி அல்லது ஓசூர். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த 12 ஆண்டுகளுக்கு முன்னால சொந்த ஊராகிய கிருஷ்ணகிரியில் பல்வேறு கடன்களும் மனவேதனையும் அடைந்து அந்த ஊருக்குள்ள வாழ வேண்டாம், வேற ஊருக்கு போயிருவோம்ங்கிற மனோநிலைகள் தோன்றி பல தலைகுனிவுகளை சந்தித்து பல துயர் அலைகளிலிருந்து மீண்டு இப்போ ஓசூர் எல்லைக்குள்ள போய் நீ உட்கார்ந்துருக்க. அங்கேயும் பார்க்கக்கூடிய வியாபார தொழிலில் மனவேதனையும் கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் போதாத குழப்பமும் சங்கடமும் நடக்கு. அதை சீர்திருத்தி தரக்கூடிய நிலைமை நமக்கு வருமா? கருப்பசாமி ஒன்று அருளால முடியுமா அப்படிங்கிறத தான் நீ கேட்க வந்திருக்கியா? பார்த்தோமா? கால் வந்துட்டுமா வரலாம். ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு விடையை கொடுத்து விபூதியை கொடுன்னு உத்தரவாயிடுது. அடுத்து என்னமா வேணும் உனக்கு? அதை வீட்டுக்கு தரணும். கண்ண முடிக்கா. $2.5 லட்சம் கிடைக்கும். வீட்டுக்கு தரேன், சந்தோஷமா. ராஜபாளையம் கடன்பட்ட நெஞ்சமே. யாரது? காலில் வந்து வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில ஒரு விநாயகர் வந்து நிற்கிறார். அந்த பிள்ளையார்கிட்ட கேட்டேன், என்னப்பா இந்த மக்கள் கண்கலங்கி நிற்கிறாங்களே, என்ன காரணம்னு கேட்டா அவன் யாருடா? அந்த பையனுடைய கிரக அமைப்புல இப்போ சனி பகவானுடைய பார்வை நயங்கள் இன்னும் 2.25 ஆண்டுகளுக்கு இருக்கு. அதனால இப்போ கடினமான கடனும், உழைப்புக்கு சென்றால் உடலில் உபாதையும், அடிக்கடி கருத்துவாத மனவேதனையும் வீட்டுக்குள்ள நடக்கும். வீட்டினுடைய குழப்பமா அல்லது கிரக கோளாறா அல்லது வேற யாரும் எதுவும் பண்ணி மடக்கிட்டாங்களா அப்படின்னு பொம்பளை உள்ளத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. இருக்கா இல்லையா? அப்படி யாரும் ஒருத்தரும் பண்ணி ஒன்றும் செய்யல. ஏன் அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு நிலைமை நமக்கு கிடையாது. உன் வழியில இவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா அவன் வாழ்ந்துக்கிட மாட்டான். அதனால உன் வழி சொந்தத்தை
கையை கழுவிட்டு பாவநாசத்துல முங்கிக்கிடலாம். கால் விட்டுருவான். கால் வந்துட்டு வாடா. கிரகம் தெரியல, அதுக்கு சின்ன பையன் என்ன செய்வான்? அதனால இப்போ சனி பகவானுடைய சாராம்சத்துல நல்ல பாக்கியத்துக்கு குறைவு. வீடு மாறலாங்கிற குழப்பம் இருக்கும். அதை மீறி தந்துருத வீட்டை மாற்ற வேண்டாம். மண்டை சரியில்லாததுக்கு மண் என்ன செய்யும்? ஒண்ணுமே செய்யாது. இதுக்கிடையில சில சமயத்துல தியானம் பண்ணி சாமியை நினைச்சு படுத்தா உனக்கு நல்லது கெட்டது தெரியும். அப்படி தெரியுது உள்ளத்துல தோன்றுவதெல்லாம் இதுவரை 160% உண்மையா இருந்திருக்கு. ஆனா அதுல ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைச்சு பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை கன்னி தெய்வம் வருது. அவள்கிட்ட கேட்டேன், நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், என்ன அவளுக்கு அக்கா வலிக்க மாட்டாங்க, அதனால நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க கும்பிடுறேன் என்ன அடிக்கடி பொம்பளைய தொண்டையை வந்து நெருக்கிய மாதிரி கோளாறு காட்டுதா? அதனால அதுலலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. உங்க வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தா அங்க ஒருத்த முனீஸ்வரன் ஒரு சாமி வலம் வந்துகிட்டு இருக்காரு அந்த எல்லையில. அதனால அந்த கவலைக்குரிய விஷயம் அல்ல. சனி பகவான்கிட்ட வர வாங்கி உங்களை விடுதலை ஆக்கி தரேன். கண்ணை மூடி கொஞ்சம் தியானம் பண்ணுங்க பார்ப்போம். இந்தாப்பா, கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும். இந்தா, ரொம்ப டென்ஷன் அடைந்து வார்த்தையை வீசுதி அவனை அக்கினி போல உரைச்சு காடா. நல்லா இருந்தாரு. பக்கத்துல வா. உங்க அண்ணனை துண்டை போட்டா எடுக்க முடியும். பொறுமையாயிரு. பணம் நான் தந்துட்டேன். இன்னும் அந்த பேரை பத்தி எடுக்காது. பக்கத்துல வா. படிப்பான். கருப்பசாமி, ஆமா, கன்னியாகுமரி எல்லை மங்கள வாழ்வழிக்கும் கணபதியே மலரடி தொழுவே தயாநிதியே. கன்னியாகுமரிக்கும் நாகூருக்கும் இடையில யார் இருக்கா? நீங்க இருக்கீங்களோ? நான் பாடர்ல உள்ளவனை கூப்பிடுறீங்க. நீ பிள்ளவரம் காட்டு வந்துடுவே. சரா சர கூப்பிடுறேன். காதி வஸ்திரதாதி கும்பிட்டு வா. கேட்ட வரத்துக்கு பதில் என்ன வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா என்னன்னு கேட்டுருவோம். உள்ளுக்கு வந்து பாக்குறேன். உன்னுடைய வீட்டுக்கு தென்பால் பார்த்தா நிறைந்த பனைமர காட்சிகள் அளிக்கு. அந்த இடத்துக்குள்ள நான் போய் பார்த்தேன். சொல்லமாடு சாமி, பகவதி போன்ற தெய்வங்கள்லாம் அங்க கூடி இருக்கு. ஆனா இப்போ 3.25 ஆண்டுகள் உனக்கு செய்யற தொழில மனவேதனையும் கஷ்டமும் தான் நடக்கு. இதனால நீ கடன்பட்டது உண்டு. இடுப்புக்கு கீழே வலியும் உபாதையும் அடைந்தது உண்டு. பார்த்தோமா, தொழிலுக்கு ஏதோ முடக்கம் பண்ணிருக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு சரியில்லாம இருக்குன்னு நீயே ஒரு முடிவுக்கு வந்துட்ட. உண்மையா இல்லையா? ஆனா அந்த முடக்கம் பண்ணது உண்மைதான், அது சந்தேகமே கிடையாது. அந்த முடக்கத்தை தீர்த்து வெளிப்படி தந்தா போதும்ல. இதற்கிடையில உடன் பிறந்தவர்களுடைய உறவும் நட்பும் நம்ம மனதுக்கு கொஞ்சம் வேப்பங்காயா இருக்கு. எப்படி இருக்கு? வேப்பங்காயா இருக்கு. அதை தித்திக்கும் பலமாக மாற்ற முடியுமான்னு கேட்டேன். 3 வருஷத்துக்கு பிறகுதான் உறவு கூடும். அதுக்கிடையில செட் ஆகாது. அதனால தொழிலை ஓட்டி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். வேற பக்கம் மனம் திரும்பாம வெற்றி பண்ணி தந்தா போதும்ல. கண்ண முடிக்கான். இந்தா வெற்றி அடைவாய் மகனே. செல்வாக்காயிரு. என்ன நினைச்சு கூப்பிடுறா, பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லா இருக்கு.